இந்த வீடியோவில் பன்னீர் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு குக்கரில் 2 ஸ்பூன் எண்ணெய் 1 ஸ்பூன் நெய் விட்டு காஞ்சதும் கூடவே ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. லைட்டாக வதங்கினதும் கூடவே பச்சை மிளகா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்குங்க. வெங்காயம் வதங்கினதும் அது கூட மல்லி இலையும் புதினா இலையும் சேர்த்துக்கோங்க. மசாலா மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் கரம் மசாலா தூள் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இது எல்லாமே நல்லா வதங்கினதும் நீங்கள் தக்காளி சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம பன்னீர் ஆட் பண்ணி லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். அரை லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணி வச்சுருக்கேன். அரிசி 40 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். தண்ணி லைட்டாக கொதி வந்ததும் அரிசி தண்ணி இல்லாமல் வடிகட்டி சேர்த்து உப்பு காரெல்லாம் இந்த ஸ்டேஜில் செக் பண்ணிக்கோங்க. குக்கர் மூடி விசில் வச்சு எடுத்திங்கன்னா அவ்வளோதான், பன்னீர் பிரியாணி ரெடி. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா இதோடைய லாங் வீடியோவை லிங்க் பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க.